ஹலோ காய்ஸ், உங்களுக்கும் என்ன மாதிரி கப்பி வளர்க்குறது தான் ஹாபினா உங்களுக்கான வீடியோ தான் இது. நான் எப்படி இருந்தாலும் ஒரு 3 மாதம் ஆகுது கப்பி வளர்க்க ஸ்டார்ட் பண்ணி. இப்போ என்ன ஓகே தான், இப்போ கப்பியோட க்ரோத் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான். இதில் தான் வந்து ஃபுல்லாக பர்பிள் பெர்ரி செட்டோட ஆரம்பித்தது. நான் ஒரு 4 பேர் வந்து கேரளாலேருந்து இம்போர்ட் பண்ணேன். பட் இப்போ எப்படி இருந்தாலும் என்கிட்ட வந்து ஒரு 40+ பேர்ஸ் இருக்குது. நல்லா தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி கப்பி வளர்க்க ஐடியா இல்லை, நானும் ஒரு ஸ்டார்ட் அப் தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் என்ன மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப்போ இல்லை உங்களுக்கு என் கூட சேர்ந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்கவும் இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ஒரு பிகினர் தான். ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு ஹாபியாக இருந்துச்சுன்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்காக யோசிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ என்கிட்ட நான் எப்படி செட்டப் பண்ணியிருக்கேன்னா, இது வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான். முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக ஒரு பாட்டு வச்சு வலிஸ்னரியா கொஞ்சம் ஃபாக்ஸ் ஸ்டைல் இது எல்லாமே போட்டிருக்கேன். இதில் இருக்கிறது ஃபுல்லாக நம்ம பர்பிள் பெர்ரி ட்ராகன் தான். இப்போ இவங்க எல்லாருமே இன்ட்ரெஸ்டடாக எதுக்கு இருக்காங்கன்னா, ஃபீட் எடுக்கிறதுக்கோசம். இப்போ நான் வந்திருக்கேன்னு என் ஃபீடுக்காக தான் வந்திருக்காங்க இவங்க எல்லோரும். அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் இயர் கோழி இருக்குது, சின்ன ஒரு பான் மாதிரி. இது வந்து நம்ம ஃபிஷ் பாக்ஸுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஜெட் பிளாக் ஃப்ளவர் டோசல் இருக்குது. அப்படியே இது நம்மளோட புது செட்டப்பு. இது ஃபுல்லாக வந்து பிளான்ட் டேங்காக மாற்றலாம் சொல்லிட்டு கொஞ்சம் செம்மண்ணும் ஆற்று மண்ணும் கலந்து போட்டிருக்கேன். இதில் இருக்க பேபிஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கோழி இருக்குது. அது கூடயே வளர்ந்ததுனால அந்த ரெட் இயர் கோயிலில் வந்து ஒரே குட்டி தான் நமக்கு கிடச்சிது, அதுவும் இதில் இருக்குது. அப்படியே இவங்களுக்கு ஃபீட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொய்னா கல்ச்சர் தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 2 பாக்ஸும் நம்ம வந்து மொய்னா கல்ச்சர் பண்ணிகிட்ருக்கோம். வந்து மொய்னா கல்ச்சருக்கோசம் தான் நம்ம ஈஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு மொய்னா கல்ச்சர் வளர்க்குறது இந்த மாதிரிலாம் எதாவது சொல்லியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். நான் உங்களுக்கு எப்படி வளர்க்குறது எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபைனலி இதுதான் என்னோடய செட்டப்பு. அவ்வளோதான். இப்போ தான் நானும் உங்களை மாதிரி ஒரு பிகினர் தான். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன்.